என் திருத்தூதர் வணக்கங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் இணைய வானொலியின் ஞான வானொலி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. என்ன உறவுகளே, எல்லாரும் நலமா? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பழமொழியில் ஒரு வார்த்தைகள் சொல்லுவாங்க, கப்பலை சுற்றி தண்ணி இருக்கும்போது கப்பல் மூழ்காதம்மா. கப்பலை சுற்றி தண்ணி இருக்கும்போது கப்பல் மூழ்காது, அப்படியே மிதந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு சின்ன ஓட்டை அந்த கப்பலுக்குள்ளே தண்ணி போயிடுச்சுன்னா, கொஞ்சமாக போக ஆரம்பித்தாலே அந்த கப்பல் முழுசாக தண்ணியில் முழுக்கி காணாமல் போயிடுமா. இது நான் படித்த விஷயம்தான், ஆனால் வாழ்க்கைக்கு யதார்த்தமான ஒரு விஷயம் இல்லைங்களா? யோசிச்சு பாருங்களேன், கப்பல் தண்ணியிலே தான் இருக்குது, ஆனால் அதை சுற்றி எப்பவுமே தண்ணி நிற்கும்போது அது மூழ்கிறதே கிடையாது. கப்பலுக்குள்ளே தண்ணி போயிடுச்சுன்னா அப்படியே முழுசாக உள்ள முழுக்கி ஆழத்துக்கு போய் காணாமையே போயிடுது. வாழ்க்கையும் இப்படிதான். நம்மளை சுற்றி தண்ணி தண்ணி மாதிரி கவலைகள், பிரச்சனைகள், சங்கடங்கள், வேதனைகள் எவ்வளவோ இருக்கும். நம்மளை சுற்றி இருக்கும்போது நம்ம அதை உள்ளே வர விடலைன்னா நம்ம மூழ்க போகிறதில்ல. ஆனால் இதை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனசுக்குள்ளேயும் நமக்குள்ளே கொண்டு வந்தோன்னு வைங்க, நம்மளே மூழ்கி போயிடுவோம். அதுகளையெல்லாம் அப்படி வெளியவே வச்சு பார்த்து, அப்படியே சுற்றி வர பார்த்து அதை கண்டுக்காமல் தனித்தனியாக அப்படியே அதை அதோட போக்கில் விட்டோன்னு வைங்க, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்க முடியும். அதே நேரத்தில் மூழ்கி போகாமல் பாதுகாக்க முடியும். அப்போ இந்த கவலைகள், பிரச்சனைகள், சங்கடங்கள், வேதனைகள் இது எல்லாத்தையும் மனசுக்குள்ளே கொண்டு போகாமல் சுற்றி வச்சு வெளியே வச்சு அதை விரட்டி ஓட்ட நம்ம முயற்சிக்கலாமா? அதுக்கிடையில் அழகான ஒரு அம்மா பாடல், மாதா பாடல் நம்ம கேட்போமா? வானத்திலே கண்டேனம்மா, அது கூடி ஒன்றாய் திருமுடியில் நின்றதேனம்மா. கோடி விண்மீன் வானத்திலே கண்டேனம்மா, அது கூடி ஒன்றாய் திருமுடியில் நின்றதேனம்மா. சத்தியத்தின் பேரொளியாம் தேவன், சத்தியத்தின் பேரொளியாம் தேவன், அந்த வித்தனின் ஒளிக்கு விண்மீன் உறவு கொண்டது. கோடி விண்மீன் வானத்திலே கண்டேனம்மா, அது கோடி ஒன்றாய் திருமுடியில் நின்றதேனம்மா. மரக்குளத்தடியில் அருள் நிறை மரியே என்று ஜெபிப்பதும் என்ன? ஆரோக்கியம் தேடி வந்தோர் ஆலமர குளத்தடியில் அருள் நிறை மரியே என்று ஜெபிப்பதும் என்ன? கருணை பெருவெருளால் கன்னிமரியாள் தந்த காட்சிக்கு மாதா குலம் சாட்சியாகுமே.
கேட்கும் அன்னை வீடாக வேலை நகர் இருப்பதேனம்மா. தீராத பிணி தீர்க்கும் ஆரோக்கிய மாதா, தீராத பிணி தீர்க்கும் ஆரோக்கிய மாதாவின் திருப்பாதம் பட்ட மண் வேளாங்கண்ணி, திருப்பாதம் பட்ட மண் வேளாங்கண்ணி. கோடி விண்ணின் வானத்திலே கண்டேனம்மா, அது கோடி ஒன்றாய் திருமுடியில் நின்றதேனம்மா. அன்பு உறவுகளே, ஒரு கடலோர கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் மீன் பிடிக்கிறது தான் தொழில். அந்த தொழில் பார்த்துட்டு இருக்கிற ஒரு படகுக்கு வந்து ரிப்பேர் ஆயிடுது. ரொம்ப பழசாகி பெயிண்ட் அடிக்கணுங்கிற நிலைமைக்கு வந்துடுது. உப்பு தண்ணி பட்டு பட்டு இந்த பெயிண்ட் எல்லாம் போய் அழகாக அதை மாற்றணுங்கிறதுக்காக ஒரு பெயிண்டர்கிட்ட அந்த படகுக்கு சொந்தக்காரர் அந்த பெயிண்ட்டை ஒப்படைக்கிறார். ஒப்படைச்சு என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய படகுக்கு பெயிண்ட் அடித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவ்வளோ தொகையாகும் என்ன ஏதுங்கிறதெல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு போயிடுறாங்க. அவர் போய் கொஞ்ச நேரத்தில் இந்த பெயிண்டர் வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிக்கும் போது பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கும்போது பார்க்குறாரு, அந்த படகுல ஒரு சின்ன ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டையும் அவர் அடைச்சிட்றாரு. நல்ல பக்குவமாக அடைச்சி வெளியே தெரியாதபடிக்கு பெயிண்டெல்லாம் அடித்து அழகாக பண்ணி கொடுத்துட்றாரு. இந்த படகுக்கு சொந்தக்காரர் வந்து படகை வாங்கிக்கிறார். இவருக்கான கூலியை கொடுத்துட்டு படகை வாங்கிட்டு போயிடுறார். ஆனால் வாங்கிட்டு போயிட்டு அடுத்த நாள் திரும்பி ஓடி வர்றாரு இந்த பெயிண்டர்கிட்ட. எதுக்காக இவர் இப்படி ஓடி வர்றாருன்னு தெரியாமல் அந்த பெயிண்டரும் ரொம்ப அப்படியே ஒரு பதப்பதப்போடு, என்னாச்சுங்க ஐயா, ஏன் இப்படி ஓடி வரீங்க அப்படின்னா, கட்டையாக பணத்தை கொண்டு வந்து அவர் கையில் கொடுத்து, இந்தாங்க நீங்கள் செஞ்ச வேலைக்கு இது பத்தாது, இருந்தாலும் என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு நிறைய பணம் கொடுக்குறாரு. அப்போ இந்த படகு இந்த பெயிண்டர் கேட்குறாரு, நான் என்ன பண்ணினேன், நான் பெயிண்ட்டு தானே அடித்தேன், பெயிண்ட் அடித்ததுக்கு நீங்கள் எனக்கு ஏற்கனவே சம்பளம் கொடுத்துட்டீங்க, திரும்பவும் இப்போ என்ன கொடுக்குறீங்க, எனக்கு நான் வேறு ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ உங்களுக்கு தெரியாது, இதோட மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியல, நான் உங்களுக்கு ஒரு நிகழ்வை சொல்கிறேன்னு சொல்லிட்டு, நேற்று இந்த படகை நான் என்னோட கரையோரத்தில் நிறுத்திட்டு வெளியே ஒரு வியாபாரத்துக்காக நான் வெளியூர் போயிருந்தேன். திரும்பி வர்றதுக்குள்ளே என்னுடைய குழந்தைகள் படகு அழகாக பெயிண்ட் அடிச்சிருக்குதே, மீன் பிடிச்சிட்டு வருவோன்னு சொல்லி இந்த படகை தூக்கிட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க, கடலுக்குள்ளே போயிட்டாங்க. கடலுக்குள்ளே போன பின்னாடி தான் எனக்கு ஞாபகம் இருந்தது, ஐயோ கடலில் படகுல ஒரு பெரிய ஓட்டை இருந்தது, இந்த ஓட்டையை நான் கவனிக்காமல் விட்டுட்டேனே. அது கவனிக்காமல் விட்டதுனால என்னாச்சு, அந்த ஓட்டையை நான் வந்து சொல்லாமல் விட்டுட்டேன். உங்ககிட்ட பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்லாமல் விட்டுட்டேன், நீங்கள் சரி பண்ணணும்னு சொல்லி சொல்லாமல் விட்டுட்டேன். என் குழந்தைங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க கடலுக்குள்ளே, எப்படி உயிரோடு திரும்பி விடுவாங்கன்னு எனக்கு ஒரு பதப்பதைப்பா, ரொம்ப கவலையாக பயந்து போய் கரையோரத்தில் ஓடும்போது என்னுடைய குழந்தைகள் அழகாக மீன் பிடிச்சிட்டு அந்த படகுல பத்திரமா திரும்பி வந்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்து போய் எனக்கு உலகமே எனக்கு திருப்பி கிடைச்ச மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆனந்தம். எப்படின்னு ஓடி போய் என் படகை பார்த்தேன். அந்த படகை அந்த ஓட்டையை நீங்கள் அழகாக அடைச்சி பெயிண்ட் அடித்து வச்சுருந்தீங்க. அப்போது நீங்கள் உங்களுடைய அந்த ஒரு பக்குவமான அந்த வேலை, கவனமாக நீங்கள் செஞ்ச அந்த வேலை, ஒரு உங்ககிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்ச அந்த வேலையை எவ்வளோ உள்ளுணர்வோடு நீங்கள் மன நிறைவோடு செஞ்சு கொடுத்தீங்களோ அதோடைய பலன் நான் அனுபவித்தேன். என் குழந்தைங்க பத்திரமா திரும்பி வந்தாங்க. இல்லாமல் இருந்திருந்தா இந்த ஓட்டை மூலமாக தண்ணி வந்து என் குழந்தைங்க கடலில் மூழ்கி இறந்து போயிருப்பாங்க. அதை நீங்கள் காப்பாற்றி கொடுத்தீங்க, அதுக்குத்தான் இந்த பணம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ இந்த பெயிண்டர் சொன்னார், அம்மா நான் என் கடமையை தான் செஞ்சேன், அதை பார்த்தேன், பெயிண்ட் அடிக்கும்போது பார்த்தேன், அது வந்து ஒரு சின்ன ஓட்டை இருந்தது, இதை சரி பண்ண வேண்டியது என்னுடைய கடமை, நான் சரி பண்ணி தான் கொடுத்தேன், வேற ஒன்றும் இல்லைங்க, எனக்கு இந்த பணமெல்லாம் வேண்டான்னு அவர்கிட்டயே திருப்பி கொடுத்துட்டார். அப்போதான் புரிஞ்சுது, பார்த்தீங்களா வாழ்க்கையோட மதிப்பு எவ்வளோ உயர்வானது. ஆனால் நாம் செய்கிற சின்ன சின்ன செயல்கள் அந்த உயிர்களை எந்த அளவுக்கு காப்பாற்றுது, அந்த உயிர்களை எந்த அளவுக்கு காப்பாற்றி நமக்கு திருப்பி கொடுக்குது அப்படிங்கிறது அந்த நிகழ்வில் நம்ம பார்க்க முடிஞ்சது இல்லையா. அதனால தாங்க சொல்கிறாங்க, நம்ம செய்கிற வேலையை சரியாக செய்யணும்.
என்ன வேலை செஞ்சாலும் அதில் முழு மன நிறைவோட நம்ம கவனமா அதில் இருக்க சின்ன சின்ன நுணுக்கங்களையும் தேடி பார்த்து ஆராய்ஞ்சு நம்ம சரி பண்ணி அந்த வாழ்க்கையில் இருக்க அந்த சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகள் அது எல்லாத்தையுமே தூக்கி ஒதுக்கி எரிஞ்சு போட்டுட்டு முழு மன நிறைவோட நமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையை வாழும்போது எவ்வளவு உயர்வான ஒரு நிலை நமக்கு கிடைக்கும். அதை யோசனை பண்ணி பார்ப்போமா? இன்னைக்கு இந்த கதையில எனக்கு புரிஞ்சது அதுதாங்க. உங்களுக்கு இதுல வேற ஏதாவது புரியுமா எனக்கு தெரியல. நான் பார்த்தப்போ எனக்கு ரொம்ப மனநிறைவா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. அதனாலதான் நான் உங்ககிட்ட இதை சொன்னேன். சரிங்க, இன்னொரு பாடல் கேட்போமா? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. ஒவ்வொன்றும்
அன்பு உறவுகளே, அருமையான பாடல் கேட்டோம் இல்லையா? இப்போ நம்ம கதைக்கு வருவோமா? நம்ம கதையில நம்ம பார்த்தோம்ல, அந்த படகு சரி பண்றவர் எவ்வளவு ஒரு உள்ளார்ந்த உணர்வோட அவர் அந்த செயலை செஞ்சிருந்தா அவருக்கு அந்த உயிர்களை காப்பாற்ற முடிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு அவர் எல்லாமே நல்ல மாதிரி பார்த்துருந்துருப்பார் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது நாம அப்படி நம்மளுடைய உள்ளார்ந்த உணர்வோட நம்மளுடைய செயல்களை செய்யறோமா, நம்மளுடைய வேலைகளை செய்யறோமா? யோசிச்சு பார்ப்போமா? நிறைய இருக்குங்க, நிறைய விஷயங்கள். அது மாத்திரம் இல்லை, வேலைகள்ல மட்டும் இல்லை, இது நம்ம மனசுக்குள்ள நம்ம எத்தனை குப்பைகளை தூக்கி சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம். அதையெல்லாம் சரி பண்ண நினைக்கிறோமா? அழகான வாழ்க்கை, அழகான ஒரு உடல், உயிர், அழகான ஒரு உயிர், இதையெல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. அதை எந்த அளவுக்கு நம்ம அழகாக்கி பார்க்குறோம்? இல்லை நமக்கு தோணுன மாதிரி இந்த கடல் தண்ணி எல்லாம் படகுக்குள்ள வர விட்ட மாதிரி விட்டு மூழ்கி போகிறோமா? இல்லை குப்பைகளை எல்லாம் வெளியவே விட்டுட்டு கஷ்டங்கள், பிரச்சனைகள், கடன்கள், தொல்லைகள் எல்லாத்தையும் வெளியே விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நிம்மதியா மூழ்காத கப்பலா இருக்கிறோமா? யோசனை பண்ணி பார்ப்போமா? யோசிப்போங்க. அப்பதான் நம்மளுடைய வாழ்க்கையின் அர்த்தமே நமக்கு புரியும் இல்லையா? இன்னைக்கு கூட ஒரு பாட்டு கேட்கறதுக்கு நேரம் இருக்கு, கேட்கலாமான்னு தோணுது. கேட்போமா? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. அன்பு உறவுகளே, இன்னும் ஒரு பாடல், அம்மா பத்தின பாடல் பாடுவோமா?
அன்பு உறவுகளே, மீண்டும் நாளை சந்திப்போம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் இணைய வானொலியின் ஞான வானொலி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. வணக்கம் அன்பு உறவுகளே.